புதுசு புதுசாக துணி எடுத்து மாட்டுறதுல மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. மகாராணிக்கு ஒரு வேலை பார்க்க மாட்டிக்க. இதில் மேக்கப் ஒன்றுதான் குறைச்சல். ஏம்மா மருமோளே, நான் தான் வீடை பூரா ஒட்டரி அடித்து தொடச்சி விட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டேனே. இன்னைக்கு நல்ல நாளும் பொழுதும் எங்கே மினிக்கிட்டு கிளம்பிட்ட? பொம்பளை ஒரு சேலையை கட்டணும், விளக்க போட்டோம், அதுக்கு திரி போட்டு எண்ணெயை ஊற்றி குங்குமம் போட்டு வச்சு சாமியை கும்பிட்டோன்னு கும்பிட்றியா? வீட்டுக்கு வந்த மகராசி மினிக்கிட்டு எங்கே கிளம்புற? ட்ரெஸ்ஸுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏத்தே, இப்போ நான் எங்கே கிளம்புறேன்? எங்கேயுமே கிளம்பலையே. சும்மா தான் சித்திரை அன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்குன்னு புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். புது ட்ரெஸ் போட்டால் போதுமா? சாமியை கும்பிடணும், வீட்டில் என்ன வேலையோ அந்த வேலையை பார்க்கணும், ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. என் மருமாளை, என் மூஞ்சில என்ன எழுதி ஒட்டி இருக்கு? போய் விளக்குக்கு திரிய வச்சும் போடு. சரிங்க தே. என்ன சரி, ஏன் மூணு மூஞ்சி தூக்கி வச்சிருக்கா? நல்ல நாள் போதும். என்னங்க, உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் வீடெல்லாம் தொடச்சு விட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்தேன், அதுக்குள்ள திரி போடனேன்னு குறை சொல்றாங்க. நம்ம வீடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காண்டி இன்னைக்கு நான் விரதம் இருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? சரி சரி, நல்ல நாள் முழுதும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாத. அம்மா ஒரு நேரம் அப்படித்தான் நினைப்பா. அவளுக்கும் கொஞ்சம் முடியல, அம்மாவுக்கும். சரி, நான் போய் திரிய போடுறேன், நீ எதுவும் நினைச்சுக்கிறாத. போய் ரெஸ்ட் எடு. விரதம் வேற இருக்க சாப்பிடாம. அதனால நீ போய் ரெஸ்ட் எடு, நான் போய் திரிய போட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன். சின்ராசு அவ எங்கடா போயிட்டா? அடா அதை விடுங்கம்மா, அவளுக்கு உடம்பு முடியலம்மா. அதனால வயிறு வலிக்குதுன்னு கொஞ்சம் நேரம் படுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் படுத்திருக்காமா. இந்த திரிய உருட்டுனது போதுமான்னு பாருங்கம்மா. நீ என்னடா உருட்டுற திரிய? உன் பொண்டாட்டி உருட்டுறாவாரு உருட்டு. நல்ல நாளும் பெரிய நாளும் வந்துடக்கூடாது. வந்தா நாலு பூரா எந்த நாளைக்காச்சும் ஒரு வீடு வாசலை தொடச்சோம், பெருக்கணும், சுறுசுறுப்பாக ஒரு விளக்க போட்டோம், ஒரு பொம்பளை மங்களகரமாக ஒரு சேலையை கட்டணும்னு இருக்காளா? எப்போ பாரு முடியலைன்னு உருட்டத்தையும் போட்டுக்கிருக்கா. ஒன்றா நல்ல நாள் வந்துட்டா முடியலை, இல்லை ஏதாவது ஒரு சாக்க சொல்லிட்டு படுத்துக்கிட்டுறா. ஏம்மா சும்மா எதையாவது சொல்லாதம்மா. நெசமாளிக்கு அவளுக்கு வயிறு வலின்னு சொன்னா. சும்மா இருக்கணும், எதையாவது நல்லா அமுக்குன்னு அமுக்கியிருப்பா. அதே வயிறு வலிக்கும். இதுவும் தெரிஞ்சு தின்ன மாட்டா. அடுப்படிக்குள்ள போய் ஒளிச்சு மறைச்சு வச்சுக்கிட்டு திணிப்பா வாய்க்குள்ள. அதான் வயிறு வலிக்குது போல. அம்மா நீங்க வேறம்மா, அவ அப்படியெல்லாம் கிடையாதுமா. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுன்னு அவ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு விரதம் இருக்காளாமா, சாப்பிடவே இல்லையா. அதனாலதான் அவளால வேலை பார்த்த உடனே என்னண்டோ வருதுன்னு சொல்லிட்டு வயிறு வலிக்குன்னு படுத்திருக்காமா. என்ன பாப்பா சொல்ற? அப்பத்தா, அம்மாவும் நானும் தான் காலையில மேகி செஞ்சு சாப்பிட்டோம். அம்மா சாப்பிடலன்னு சொல்றது பொய். நீ பாப்பா என்ன பாப்பா சொல்ற? அவ பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாளே. லூசா பாணி, அப்ப நான் போய் சொல்றேனா? நானும் அம்மாவும் தான் மேகி போய் வாங்கிட்டு வந்து கிச்சன்லயே செஞ்சு கிச்சன்லயே சாப்பிட்டோம். அப்பத்தாட்ட சொல்லாதேன்னு சொல்லுச்சு. அம்மா அப்பாட்டையும் சொல்லாதேன்னு அம்மா சொன்னுச்சு. நானாத்தான் சொல்றேப்பா. ஏழை, யாராவது புத்தாண்டுக்கெல்லாம் விரதம் இருப்பாங்களாடா? எங்கேயாவது கேட்டிருக்கியா? இவ பொய் சொல்றது கூட தெரியல முட்டா பையன் அவனுக்கு. அவ சொல்றது பூரா நம்புறா. இவ எப்படி என் பேத்தி எப்படி கரெக்டா வந்து சொன்னான்? பிள்ளைன்னா இப்படி இருக்கணும். நீ தான் இருக்க கேன பையன் அவன். அம்மா இங்க பாத்தியாம்மா, உன் மகன் எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன்னு. காலையில வீடு பெருக்கி வீடு தொடச்சு அப்புறம் விளக்கலாம் விளக்கி அதுக்கு திரி போட்டு அதுக்கு எண்ணெய் ஊத்தி அப்பாடா இவ்வளவு வேலையும் பார்த்து முடிக்கக்குள்ள உன் மகன் கழிச்சு போயிட்டேன். பாப்பா சும்மா சொல்லாத பாப்பா. நீ வேலை பார்த்தேன்னு சொன்னா நான் நம்புவேனா? நம்ம வீட்டுல நான் பார்த்த வேலையை பூரா நீ பார்த்தேன்னு சொல்லி தெரியலாம். எனக்கு தெரியாதா? இங்க வேலை செஞ்சிருந்தா தானே நீ அங்க போய் வேலை செய்ய போற. இந்த லட்சணத்துல நீ வேலை செஞ்சேன்னு சொல்றத நான் நம்பணுமா? சும்மா போ பாப்பா. அம்மா நல்லா மாட்டிக்கிட்டியா? ஏன் மர்மோலே, ஏன் மாவன் தான் இழிச்சா பையன் உனக்கு கிடைச்சா நீ ஏமாத்திக்கிருக்க? உங்க அம்மா அடைச்சனா உங்க அம்மா நம்புவாளா? நெட்டவழி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நெட்டவழி. இந்த வருஷம் நீ நல்லா நினைச்சதெல்லாம் நடக்கணும், சீரு சிறப்போட நீ நல்லா வாழணும்னு வாழ்த்துறேன் நெட்டவழி. வருஷம் புது ட்ரெஸ் காமிக்கிறதுக்காண்டி ஆட்டிக்கிட்டு வருது வந்து தமிழ் புத்தாண்டு நெட்டவழி அப்படின்றது. அதுக்கப்புறம் எனக்கு நான் போயிடுறது. போன வருஷம் இதே மாதிரி தான் சொல்லிட்டு போனேன். எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்ன துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன்னு உனக்கு தெரியுமாடி? 2 மாசமா என் புருஷன் எனக்கு எல்லாத்தையும் காய்ச்சா வீட்டோட முடியாம கிடந்தான். சாப்பாடு கூட வழி நம்ம தான். அப்ப வந்து என்னன்னு பாத்தியா, சும்மா ஸ்டேட்டஸ் வைக்கிறது, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸ்டேட்டஸ் பாக்குற எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு நேரா பார்த்தோன்னே இந்த வருஷம் நல்லபடியா அமையணுன்றது. இந்த வருஷத்துல நீ வாழ்த்திட்டு போனதுக்கப்புறம் எவ்வளவு பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம், துயரப்படுறோம், என்னென்ன இதெல்லாம் அனுபவிக்கிறோன்னு உனக்கு என்ன தெரியும்?
நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ஆமா உறவுகளே, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம். அதோட கோயிலுக்கு வெளியில போயிருந்தோம். அதனாலதான் இன்னைக்கு நைட்ல வீடியோ போடுற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து சொல்றதும் லேட் ஆயிடுச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க புது Dress எல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். என்னோட Dress பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தோழர் தோழிகள், நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் நல்லபடியாக நீங்கள் வாழ்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நம்ம வீடியோவை பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல லாஸ்ட் பார்ட்ல நாங்க சொல்லிருப்போம். அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது மனசார நாங்க உங்களை வாழ்த்தி கடவுளை வேண்டி சொல்றோம். எல்லாருமே நல்ல வளமோடு வாழ்றதுக்கு, நலமோடும் வளமோடும் வாழ்றதுக்கு நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம். எல்லாருமே இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும். தமிழ் புத்தாண்டு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உறவுகளே. ஆமா உறவுகளே, எப்பவும் சொல்ற மாதிரிதான் உறவுகள் அனைவரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு வர்றதுனால தான் நாங்க மேலும் மேலும் வளர்ந்துட்டு வரோம். அதனால உங்களோட ஆதரவை எப்பவுமே கொடுத்துட்டு வாங்க. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். புதுசாக வந்து நம்ம ஜிகர்தண்டா கார்ட்டூனை பார்க்குற நண்பர்கள் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறோம் உறவுகளே. அதுக்கு வரைக்கும் உங்களிடமிருந்து நாங்க விடைபெற்றுக் கொள்கிறோம். டாடா, பை பை, see you tomorrow. பாய் பாய் உறவுகளே. வணக்கம் உறவுகளே, நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.